அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஐ ப்ரிப்பரேஷனில் பொதுவரி பகுதிக்கு நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான 100 தலைப்புகள் அதான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். ஸோ ப்ரிப்பரேஷன் மெத்தடு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம சிலபஸ் பேஸ்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா பண்ணணும், அதே போல் ஸ்கூல் புக் வைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா பண்ணணும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 100 தலைப்புகள் நம்ம படிச்சுட்டு போனோம்னா கட்டாயமாக இதில் கேட்க போகிற 80 கேள்விகள் இந்த தலைப்பு தான் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அடிஷ்னலாக கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக பார்த்தோம்னா கம்மிங் 12/4/2025 நியூ டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் பேஸ் பண்ணி ப்ளஸ் ஸ்கூல் புக் வைஸ் ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட் பேட்ச். ஸோ புத்தகத்தை படிக்காமல் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா எக்ஸாமுக்கு போயிடக்கூடாது. ஸ்கூல் புக்கை கட்டாயம் புத்தகத்தை வச்சு படிக்கணும். ஜெராக்ஸ் எடுத்தோ நோட்ஸ் வச்சோ படிக்கிறது கிடையாது. ஸ்கூல் புக்கை பார்த்து ஸ்கூல் புக்கில் உள்ள அந்த மேலும் அறிந்து கொள்வோம், கலர் லெட்டர்ஸு, புக் பேக் இதெல்லாம் என்ன பண்ணணுமா படிக்கணும். ஸோ லாஸ்ட் டேட்டு பார்த்தோம் அப்படின்னா 12/4/2025. ஸோ இந்த நம்பருக்கு 7094533248 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க ஷெடியூல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம ஷெடியூல். ஸோ என்னென்ன டாப்பிக்லாம் கேட்பாங்களோ எஸ்ஏ எக்ஸாமுக்கு அந்த டாப்பிக்லாம் நம்ம சயின்ஸு, சைக்காலஜி இதில் கொடுத்துருக்க எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு இப்போ பேரண்டம் விசை இயக்கம் அப்படின்னா 6th to 10th நோட்ஸ், கம்ப்ளீட் நோட்ஸ், அகாடமியோட நோட்ஸ் உங்களுக்கு பிஃபோர் எக்ஸாமினேஷன் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த ஷெடியூல் நீங்கள் தனியாக பார்த்துங்க. இந்த பதிவு எதுக்காகன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு 100 தலைப்புகள். இந்த ஹெட்டிங்கை படிக்காமல் எஸ்ஏ எக்ஸாம் போயிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்புகள் மற்றும் பங்களிப்புகள் நமக்கு தெரியும். திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க இந்த டாப்பிக்லேருந்து. ஸோ விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்புகள் மற்றும் பங்களிப்புகள் இருந்து இதில் எப்படி படிக்கணும், அவருடைய கண்டுபிடிப்புகள் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் சயின்ஸு, அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் எதெல்லாம் கண்டுபிடிப்புலாம் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் படிக்கணும். இது உங்களுக்கு கம்ப்ளீட் நோட்ஸை நம்ம என்ன பண்ணிடுவோம், உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே தானே? ஸோ உதாரணத்துக்கு ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் திவார் எதை கண்டுபிடிச்சாரு, தொலைநோக்கியை கண்டுபிடிச்சது யார், இது போல் கேள்விகள் கட்டாயம் இருக்குது. ஒரு கொஷின் இந்த டாப்பிக்கை படிச்சிங்கன்னா ஒரு கேள்வி. அடுத்து அண்டம் மற்றும் விண்வெளி, இதுலேருந்து கொஷின் கேட்கலாம். ஒரு எக்ஸாமில் கேட்குறாங்க, ஒரு எக்ஸாம் கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம கட்டாயம் என்ன பண்ணணும், இப்போ இயற்பியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 10 கேள்வி. ஓகேவா? ஸோ இந்த 10 கேள்வியை பார்த்தோம் அப்படின்னா இந்த 9 டாப்பிக்லேருந்து தான் கேட்குறாங்க. ஸோ சயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 30 கேள்விகள். அதில் ஃபிசிக்ஸ் 10, கெமிஸ்ட்ரி 8, பயாலஜி 12. இது கொஞ்சம் என்ன ஆகும் உங்களுக்கு மாறுபடும். ஓகே தானே? ஸோ திடீர்னு பயாலஜியில் பார்த்தோம்னா கொஞ்சம் கூடுதலான கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அளவீடு, ஸோ 6வது எந்தெந்த புத்தகத்தெல்லாம் அளவீடு இருக்கோ அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். விசை மற்றும் இயக்கம், ஸோ நியூட்டன்ஸ் லா அதெல்லாம் வர்றது. லைட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் ஓரியன்டாக கொஷின்ஸ் நம்ம படிக்கணும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா குழியாடியின் பயன்கள், குவியாடியின் பயன்கள், மருத்துவத்துறையில் பயன்படுது அது படிக்கணும். அடுத்து வெப்பவியல் கட்டாயமாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ டெம்பரேச்சரை கன்வெர்ட் பண்ணுறது, இல்லை எந்த டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ஃபாரன்ஹீட் வெப்பநிலையும் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் சமமாக இருக்கும் அது கேட்குறாங்க. ஜூல் வெப்ப விதி, இந்த டாபிக் கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. ஓகே தானே? அடுத்து மின்னோட்டவியல். ஸோ இயற்பியல் அப்படின்னா இவ்வளோ தான். இதை படித்தா நீங்கள் போதும், இயற்பியலில் நம்ம என்ன பண்ணலாம் கம்ப்ளீட் பண்ணலாம். 10 கேள்வி நமக்கு கன்ஃபார்ம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வேதியியல். ஸோ வேதியியலை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள், தனிமம் மற்றும் சேர்மம், தனிம வரிசை அட்டவணை. ஸோ ஆசிட் அண்ட் பேஸ், அமிலம் மற்றும் காரம், கார்பனும் அதன் சேர்மங்களும், வாழ்வியல் வேதியியல். இதுதான் ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ நம்ம பயன்பாடு லைஃப்பில் பயன்படுற கெமிஸ்ட்ரி ரிலேட்டான பொருட்கள் பற்றி படிக்கிறது வாழ்வியல் வேதியியல். அடுத்தப்போனா அணுக்கரு இயற்பியல். ஸோ இந்த அணு உலை, ஸோ யுரேனியம், புளுட்டோனியம் எல்லாத்தையும் பற்றி கேட்பாங்க. ஸோ சயின்ஸில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியது ஃபிசிக்ஸா கெமிஸ்ட்ரியான்னு பார்த்தோம், பயாலஜியான்னு பார்த்தோம்னா பயாலஜிக்கு தான் அதிகமான கேள்விகள். அதுலேயும் இந்த 4 டாப்பிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதுலேருந்து கேள்விகள் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்த்தோம்னா இந்த உணவு, ஊட்டச்சத்து, வைட்டமின்கள், சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு. இதுலேயும் பார்த்தோம்னா 9th 10th 2 டேபிளர் காலம் இருக்கும். அந்த டேபிளர் காலத்தை படிக்காமல் போயிடாதீங்க. எக்ஸாமுக்கு கட்டாயம் ஒரு கேள்வி இருக்கும். உதாரணத்துக்கு கால்சியம் குறைபாட்டினால் ஏற்படுற நோய் என்ன, பாஸ்பரஸ் குறைபாட்டினால் ஏற்படுற நோய் என்ன, இது போன்ற கேள்விகள்
உணவூட்டம் மற்றும் ஊட்டச்சத்து, விட்டமின் குறைபாடால் ஏற்படுற நோய்கள், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப கேட்டுட்டு இருப்பாங்க. விட்டமினோட வேதிப்பெயர்கள், விட்டமின்கள் எது இதில் இருக்குது, கேரட்டில் என்ன விட்டமின் இருக்குது, இது போன்ற கேள்விகள். ஸோ மனித பரிமாணம், செல்கள், தாவர உலகம், விலங்கு உலகம், மனித உடல் உறுப்பு மண்டலங்கள். ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. எல்லாருக்குமே காமனாக கொடுக்குறது தான். ஸோ எல்லாருக்கும் பொதுவான ஒரு அறிவிப்பு தான். ஆனால் இதில் யார் வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்ஐ ஆகிறாங்க. ஸோ நமக்கு சில பேருக்கு இன்னும் டவுட் வரும், சிலபஸ் வைஸ் படிக்கணுமா, ஸ்கூல் புக் வைஸ் படிக்கணும்னா சிலபஸ் வைஸும் படிக்கணும், ஸ்கூல் புக் வைஸும் படிக்கணும். அப்போ அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நேரத்தை ஒதுக்கி என்ன பண்ணணும், படிக்கணும். ஸ்கூல் புக் வைஸ் படிக்கணும், சிலபஸ் வைஸ் படிக்கணும், ஸ்கூல் புக் பேக் படிக்கணும், மேலும் மருந்து குழுவும் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், இம்பார்ட்டண்டான ஜிகே டாபிக்ஸ் படிக்கணும். ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு போனால் கொஷின் அப்படிங்கிறது ஒரு மிக்சர் மாதிரி தான் எஸ்ஏ எக்ஸாம் கொஷின் வரும். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வி, அந்த டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வி, அப்படி தான் வந்து கேட்பாங்க. ஸோ வரலாறு பாருங்கள். ஸோ வரலாறு நம்ம வந்து சோசியல் அப்படின்னு பார்த்தோம்னா வரலாறு, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். இதில் முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா பாலிட்டிலேருந்து அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க, ஜியோகிராஃபிலேருந்து அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு இது ஜிகே டாப்பிக்கில் நிறையா கவர் ஆகாததில் கரண்ட் ஈவெண்ட்ஸில் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான கொஷின்ஸ் அதெல்லாம் வரதால கொஞ்சம் கேள்விகள் வந்து குறைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ சிந்து சமணி நாகரிகம் படிச்சிருப்போம், 6வது 9வது 11வது இருந்திருக்கும். ஸோ வேத காலம் படிக்க முடிஞ்சால் படிங்க, ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. சமணம், பௌத்தம். ஸோ இந்த டாபிக் ரொம்ப முக்கியமானது. இந்த 4 டாப்பிக்கும் படிக்காமல் போயிடாதீங்க. ஸோ கூடுதலாக விஜயநகர ஃபேமிலி பேரரசு என்ன பண்ணுங்கள் சேர்த்து வச்சிங்க. இதுலேருந்து கட்டாயம் ஒரு 3 கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் குப்தர்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? குப்தர்கள் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் கடைசி வரைக்கும் படிச்சிடணும், ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ அடுத்தது பாருங்கள், சங்ககால சேர சோழ பாண்டியர்கள், பல்லவர், சாளுக்கியர்கள், பிற்கால, இதெல்லாம் உங்களால் ஒரு டைம் இருந்ததுன்னா படிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து இதில் வந்து, ஆனால் இதுலேருந்து சில எப்பயாச்சும் கேள்விகள் கேட்கலாம். அடுத்து பாருங்கள், ஐரோப்பியர்கள் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா 10th ஹிஸ்ட்ரியில் உள்ள ஃபஸ்ட்டு 4 லெசன்லேருந்து ஒரு கேள்வி கட்டாயம் இருக்குது, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த இதெல்லாம் எப்படி நீங்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் பண்ணி எப்படிலாம் கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்கிறோம். ஸோ டாபிக் நோட் பண்ணி வச்சிங்க. இதில் எந்தெந்த டாப்பிக்லாம் நம்ம படிச்சிருக்கோம், எந்தெந்த டாப்பிக்லாம் படிக்கல அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே தானே? அடுத்து பாருங்கள் ஜியோகிராஃபி. ஸோ ஜியோகிராஃபியை பொறுத்தளவுக்கு 10th ஜியோகிராஃபி தெளிவாக படித்தாவே போதும். அதுலேருந்து மேக்ஸிமம் கேள்விகள் கேட்பாங்க. அதுலேயும் மிக முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சரணாலயங்கள் படிக்காமல் போயிடக்கூடாதீங்க. ஸோ விலங்குகள் சரணாலயம், பறவைகள் சரணாலயம், நீர்வீழ்ச்சிகள், அணைக்கட்டுகள், ஆறுகள், இதுதான் ரொம்ப முக்கியமான டாபிக். கட்டாயம் கொஸ்டின் பேப்பர் இல்லாத கொஸ்டின் பேப்பர் இருக்காது, என்னாலே வச்சுங்க. ஸோ அதே போல் தொழிலகங்கள், இந்திய மக்கள் தொகை, தமிழ்நாடு மக்கள் தொகை, பாப்புலேஷன் சம்மந்தமான ஒரு கேள்வி கட்டாயம் இருக்கும். மக்கள் அடர்த்தி எவ்வளவு, ஆண் பெண் பாலின விளவுது, தமிழ்நாடு மக்கள் தொகையில் எத்தனாவது இடத்துல இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்னென்ன டாப்பிக்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கட்டாயம் பாருங்கள். ஸோ அந்த டாபிக் பார்த்து வச்சிங்க. ஜியோகிராஃபியில் ஸோ ஜியோகிராஃபி கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. ஏன்னா ஜியோகிராஃபி 2ஆக பிரிச்சுட்டாங்க, இந்தியன் ஜியோகிராஃபி, தமிழ்நாடு ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ்நாட்டை பற்றி நம்ம என்ன பண்ணோம், தமிழ்நாட்டில் என்னென்ன சரணாலயங்கள் இருக்குது, ஆறுகள் இருக்குது, மண் வகைகள் என்னென்ன, தமிழ்நாட்டில் அதிகமாக காணப்படுற மண் வகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். ஸோ அரசியலமைப்பில் ஒரு 6 கேள்விக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ 10th சோசியல் புக்கு, 10th சயின்ஸ் புக்கு, 10th தமிழ் புக்கு இதை படிக்காமல் அதை வந்து ஓப்பன் கோட்டாவாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 தடவை படிச்சிருங்க. ஸோ அஸ்யூஸ்வல் அரசியலமைப்பில் உள்ள டாபிக் தான் கடமைகள், குடியுரிமை, 10th உள்ள அந்த மாநில அரசு, மத்திய அரசு, அதை பற்றி படித்து போனால் போதும். ஸோ எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு 4 கேள்வி கேட்பாங்க, பார்த்து வச்சுங்க. இதுவும் 10th எக்கனாமிக்ஸை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு 6வதுலேருந்து 10வது வரைக்கும் உள்ள எக்கனாமிக்ஸை படித்தா போதும். ஸோ இதில் முக்கியமான டாபிக்னு பார்த்தோம்னா பணவீக்கம், பணவாட்டம், இன்ஃப்ளேஷன் சம்மந்தமாக கேள்வி கேட்பாங்க. 5 ஆண்டு திட்டம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ தமிழ்நாட்டின் பொருளாதாரம், ஸோ இதுலேயும் மக்கள் தொகை வரதுனால ரொம்ப முக்கியமானது. விவசாயம். ஸோ ஒரு டார்கெட் வச்சிங்க, ஒரு இப்போ 100 டாபிக் இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம 2 டாபிக் படித்தாகணும். ஏன்னா படித்தது ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. படிச்சுட்டே இருக்கிறத விட படித்ததை ரிவிஷன் பண்ணணும். அப்போ அதுக்கு எதுவுமே என்ன பண்ணணும், டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே தானே? ஸோ இந்தியா ஜிகே டாபிக் பாருங்கள், இது வந்து காமனாக எல்லாருமே படிக்க வேண்டியது. இந்தியாவுடைய முதன்மைகள் படிக்கணும், இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர், முதல் பெண் குடியரசுத் தலைவர், அதெல்லாம் படிக்கணும். இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் முக்கிய நீர்வீழ்ச்சிகள் சொன்னா, நீர்வீழ்ச்சி ஏன் இதுக்கு இது தனியாகவே வச்சுருக்கேன்னா இது தனியாக ஸ்பெஷலாக படிக்கணும். உயிர்கோள காப்பங்கள், சரணாலயங்கள், முக்கிய தினங்கள் ஒரு கேள்வி கட்டாயம் உறுதி. ஸோ விளையாட்டு தொடர்பான வார்த்தைகள் மற்றும் கோப்பைகள், விருது, ரீசெண்டாக கொடுத்த விருது,
முக்கிய நபர்களின் புனைப்பெயர்கள், தமிழ்நாடு மாவட்டத்தோட சிறப்புகள். ஸோ சிவகாசி அப்படின்னு சிவகாசி எப்படி புனைப்பெயரில் அழைக்கிறாங்க, குட்டி ஜப்பான் அழைக்கிறாங்க அப்படி சொன்னது யார், இது போன்றது. சர்வதேச எல்லைக்கோடுகள், மக்மோகன் எல்லைக்கோடு, ரெட்க்ளிஃப் எல்லைக்கோடு. ஸோ பன்னாட்டு அமைப்புகளின் தலைமையகங்கள், ஐஎம்மோட தலைமையகம் இருக்குது, ஐஎல்லோட தலைமையகம் இருக்குது, யுனெஸ்கோட தலைமையகம் இருக்குது, நாடுகளின் தலைநகரங்கள் மற்றும் நாணயங்கள். இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இந்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா உளவியலுக்கு பயன்படும். 100வது தலைப்பு முக்கிய நியமனங்கள், ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 100 டாபிக் பேஸ் பண்ணி நீங்கள் இந்த நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாவே இதற்கான நோட்ஸு இது பேஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் வச்சுருப்போம். ஸோ அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம், டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ கேள்வி வந்து பை லாங்குவேஜில் இருக்கும், உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஜஸ்ட் ஒரு 1500 rupees தான். அதில் பார்த்தோம்னா A to Z உங்களுக்கு புக் பேக் மேலும் அறிந்து கொள்வோம், தமிழ் ஃபுல் நோட்ஸு, இங்கிலீஷ் கிராமர் ஃபுல் நோட்ஸு. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். இந்த டாபிக்ஸ்லாம் எழுதி வச்சு ஷெடியூல் போட்டு திட்டமிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள். ஸோ டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். எது என்ன பண்ணாதீங்க, மற்றவங்க அப்படி படிக்கிறாங்க, இப்படி படிக்கிறாங்க, இதை படிக்கிறாங்க, அதை படிக்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு தனியான வழியில் திட்டமிட்டு ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பயணிங்க. ஸோ கட்டாயம் நம்ம 125 out of 140 எடுத்தால் மட்டும்தான் நமக்கு ஃபியூச்சர் எஸ்ஐ அப்படிங்கிறது கனவு நிறைவேறும். ஸோ தொடர்ச்சியாக படிங்க. அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.